கதையா இல்ல நரிக்கதையா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி குரல் சேனல். இன்னைக்கு கட்டா குஸ்தி 2 இயக்குனர் செல்லா ஐயாவு இயக்கத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் உருவாகி 2022ஆம் ஆண்டு வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் தான் கட்டா குஸ்திங்க. இப்படத்துல வெற்றியை தொடர்ந்து 4 வருடங்களுக்கு பின் கட்டா குஸ்தி செகண்ட் ரவுண்ட் திரைப்படம் வெளியாகி இருக்குது. மக்களின் மனதை வென்றதா இப்படம் அப்படிங்கிற ஒரு திரை விமர்சனத்தை பார்க்கலாமா? முதல் பாகத்தின் இறுதியில் குழந்தை பிறந்த பிறகு கூட தனது மனைவி கீர்த்தியை, அவங்க தான் ஐஸ்வர்யா லட்சுமி, மல்யுத்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற துணையாக இருப்பவர் தான் விஷ்ணு விஷால். அதிலிருந்து இரண்டாம் பாகத்தின் கதை தொடங்குகிறது. இந்த மல்யுத்தம் மற்றும் வேலை என இரண்டிலும் கவனம் செலுத்த ஹவுஸ் ஹஸ்பண்டாக சமைப்பது, வீட்டு வேலை செய்வது என வீட்டையும் குழந்தையும் பார்த்து கொள்கிறார் விஷ்ணு விஷால். மறுபுறம் மாநிலத்திற்கு சிறந்த மல்யுத்த வீராங்கனையாக இருக்கும் ஐஸ்வர்யா விரைவில் சர்வதேச அளவில் மல்யுத்த போட்டியில் கலந்து கொள்ள தயாராகி வருகிறார். இந்த ஐஸ்வர்யா லட்சுமியின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் அவருடைய பயிற்சியாளர் ட்ரெயினர் ஐஸ்வர்யாவை இனி இந்த விளையாட்டில் இருந்து விட்டு வைக்கவே கூடாது என முடிவு செய்து சில சூழ்ச்சிகள் செய்கிறார். இதில் விஷ்ணு விஷால் சிக்கிக்கொள்ள ஐஸ்வர்யாவிற்கும் விஷ்ணுவுக்கும் இடையே பிரச்சனை ஆரம்பிக்கிறதுங்க. ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யாவின் தோல்விக்கே விஷ்ணு விஷால் தான் காரணமாக மாறிவிடுகிறார். ஆனால் இது அவருக்கே தெரியாமல் பயிற்சியாளரின் சூழ்ச்சியால் நடந்த ஒரு பிரச்சனையால் இருவரும் பிரிய இவர்களின் குழந்தை பெற்றோர்களின் பிரிவால் மனமுடைந்து போகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? ஐஸ்வர்யா விஷ்ணு விஷால் மீண்டும் இணைந்தார்களா? சர்வதேச அளவில் மல்யுத்தம் போட்டிக்கு ஐஸ்வர்யா தேர்வாகினாரா என்பதே இந்த படத்துடைய மீத கதை. இயக்குனர் செல்லா ஐயாவு எப்படி முதல் பாகத்தை எமோஷனலாகவும் குடும்ப பிரச்சனைகளையும் உமன் எம்பவர்மெண்ட் பற்றியும் திரைக்கதையில் அழகாக வடிவமைத்திருந்தாரோ அதே போலதான் இப்படத்திலும் சுவாரஸ்யம் குறையாத அளவிற்கு சிறப்பான திரைக்கதையை வச்சிருக்காரு. அதற்கு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். படத்துல ஆரம்பத்திலிருந்தே தொடங்கி இறுதி வரை திரைக்கதை சிறப்பாக செல்கிறது. ஆனால் பல இடங்களில் இதுதான் நடக்க போகுதுங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்ததுனால இந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரியும். குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சிகள் இதுவாகத்தான் இருக்கும் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது முன்னாடியே. இருப்பினும் ஒவ்வொரு காட்சிகளும் இயக்குனர் அமைத்த விதம் நல்லா இருந்துச்சு. இதில் இருந்த சுவாரஸ்யம் நகைச்சுவையும் நம்மை அழகாக திரைக்கதையோடு பயணிக்க வைத்தது. குறிப்பாக இரண்டாம் பாதியில் விஜயின் அப்படி போடு பாடல் வரும்போது அந்த ஒரு இடம் நல்லா இருந்துச்சு. கருணாசும் லிஸி ஆண்டனி காட்சிகள்லாம் குடும்பத்திற்குள் நடக்கும் கலாட்டா நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சண்டை காட்சி என செம்ம ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. கதாநாயகன் விஷ்ணு விஷால் முதல் பாகத்தை போலவே இப்படத்திலும் நடிப்பை பட்டைய கிளப்பி இருக்கிறார். அதே போல ஐஸ்வர்யாவும் நடிப்பிலும் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் இவர்களை தாண்டி குழந்தையாக நடித்து குழந்தை நட்சத்திரம் நடிகை சாரா நடிப்பு நம் அனைவரையும் கவர்ந்து விட்டதுன்னு சொல்லலாம். மேலும் கருணாஸ், லிஸி ஆண்டனி, கருணாகரன், முனிஷ்காந்த், காளி வெங்கட், மோஷோ, யோகி பாபு என அனைவரின் நடிப்பும் சிறப்பு. கேமியோ ரோலில் வந்த நடிகை ரம்யா கிருஷ்ணனும் தனது நடிப்பால் திரையரங்கையே அதிர வைத்து விட்டார். ஒளிப்பதிவு, எடிட்டிங், சண்டை காட்சிகள் சிறப்பாக இருந்துச்சு. ஷான் ரோல்டனின் பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல போனால் சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, இந்த சாரா, இந்த குட்டி பாப்பா, அதோட நடிப்பு, நடிகர்கள் நடிகைகளின் எல்லாருடைய பங்களிப்பும் இதில் சூப்பராக இருந்துச்சு. நகைச்சுவை காட்சிகள் இரண்டாம் பாதி செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. மைனஸ் பாயிண்ட்னு சொன்னால் கணிக்க முடிந்த காட்சிகள் தான். குறிப்பாக கிளைமேக்ஸ் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஸ்பாய்லர்லாம் சொல்ல விரும்பலை. மொத்தத்தில் இந்த கட்டா குஸ்தி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் இல்லாமல் செகண்ட் ரவுண்டிலும் பட்டையை கிளப்பி விட்டது. கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம சேனல் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 3.5/5. கீப் சப்போர்ட். சினி குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.